இது அபிராமி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு இன்ஸ்கர்ட்டை வச்சு நம்ம எப்படி இன்ஸ்கர்ட் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்கர்ட்டில் என்ன ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம எப்படி நீங்கள் ஹைட் அளவு எடுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வேஸ்ட் பேண்டை விட்டுடுங்க, இங்கேருந்து ஹைட் எடுங்க. பாவடையில் நல்ல சுருக்கம்லாம் இருந்தால் நீங்கள் அந்த சுருக்கம்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக எடுங்க. இப்போ வந்து இதில் 34 வருது. நீங்கள் ஒரு 1 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணிவிட்டு 35 வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 35 வைக்கிறேன். 35 இன்ச்சு வந்து நீங்கள் முதல்ல ஒரு 4 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டுக்கெலாம் நீங்கள் 2 மீட்டர் துணி வாங்கினீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃப்ரில் வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 மீட்டர் எடுத்துக்கிறலாம். மற்றபடி 2 மீட்டர் கிளாத்தே போதும். நான் துணியை வந்து டபுளாக தான் மடிச்சிருக்கேன். பாருங்கள், நான் துணியை வந்து டபுளாக தான் மடித்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் 4ஆலாம் மடிக்க வேணாம், டபுளாக மடிச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம 35 இன்ச்சு எடுத்துருக்கோம். இதை நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துருவோம் பேலன்ஸ் துணியை. இப்போ நம்ம முதல்ல துணியை வந்து கிராஸில் ஷேப் எடுத்துக்கிடுவோம். அதுக்கு நீங்கள் இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிராஸாக முதல்ல ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய அளவு இன்ஸ்கர்ட்டில் அளவுகள்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல நான் பாருங்கள், இந்த துணி வந்து இந்த ஓப்பனிங் சைடு போட்டிருக்கேன் இன்ஸ்கர்ட்டை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் அளவெடுங்க. பாருங்கள், இது வந்து கரெக்டாக ஒரு 7 இன்ச்சு வருது. நம்ம என்ன செய்யணும்னா, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சை சேர்த்துட்டு இங்கேருந்து நம்ம 7.5 வச்சுக்கிறணும். நான் இங்கேருந்து 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேலே அளந்துட்டோம் இல்லைங்களா, அப்படியே அதே பீஸில் நம்ம கீழ்ப்பக்கம் அந்த பக்கம் அளந்துக்கிறணும். பாருங்கள், இப்போ இது வந்து இந்த பாவாடை வந்து உங்களுக்கு 4 பார்ட்டு தான் வந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு 2 பார்ட்டும், இந்த சைடு ஒரு 2 பார்ட்டும், 4 பார்ட்டு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வரைஞ்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் மேல் உள்ள அளவை நம்ம எடுத்து வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அதே பார்ட்டில் கீழ்ப்பகுதி அளக்குறோம். இப்போ இது வந்து ஒரு 11.5 வருது. 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 12 எடுத்துக்கிறணும். இப்போ இந்த நம்ம ஷேப்பை மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் இது வரைஞ்சிட்டோங்க. அடுத்து இதுக்கு போகலாம். இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம மேல் பீஸ் அளந்து பார்ப்போம். 13.5 வருது. நம்ம அதோட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 14 வைக்கணும். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம முதல் பார்ட்டு வரையும் பொழுது மேல் பீஸை மேல் பக்கமும் கீழ் பீஸை கீழ்ப்பக்கமும் நம்ம மார்க் பண்ணணும். பட் இப்போ நம்ம தலைகீழாக வரையணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள பார்ட்டை என்ன அளவு எடுத்தோமோ அதை வந்து நம்ம இப்போ கீழ்ப்பக்கம் வரைஞ்சிக்கிறணும். பாருங்கள், நான் இப்போ 13.5 எடுத்தேன். அது வந்து நம்ம இப்போ 14 நம்ம இந்த இடத்துல வரையணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வரையணும் இன்ஸ்கர்ட்டு. இப்போ இதே பார்ட்டில் கீழ்ப்பக்கம் எவ்வளவு மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 23 வருதுங்க. 23 வருது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 23.5 வைக்கணும். அதை இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணணும். அவ்வளவுதாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் அப்படியே மார்க் பண்ணுங்கள். செகண்ட் பார்ட் வரும்பொழுது நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் மார்க் பண்ணணும். இப்போ 23.5 நான் அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஷேப்பையும் மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம அளவு இன்ஸ்கர்ட்டை நம்ம மார்க் பண்ணி முதல்ல ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மேலே என்ன அளவு இருக்கோ அதை விட 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி
அதே அளவு நம்ம மேலேயும் கீழே என்ன அளவு இருக்கோ அதோட 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக கூட்டி கீழ்ப்பக்கமும் வரைஞ்சிட்டோம். அடுத்த பீஸ் வரையும் பொழுது மேலே எடுத்த அளவை கீழ்ப்பக்கமும் கீழே எடுத்த அளவு மேல் பக்கமும் வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மேலே வர்ற ஃபோல்டிங்லாம் தேவையில்லைங்க, அதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்து செகண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தைக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பார்ட்டெல்லாம் மேலே வைக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள், ரொம்ப இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்தால் நீங்கள் ஸ்லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு லேசாக அப்படி நீங்கள் கர்வ் எடுத்து கட் பண்ணிக்கிறலாம். லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம அடுத்து ஹிப்புக்கு வேஸ்ட் பேண்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3.5 இன்ச்சு அகலத்தில் நீங்கள் துணி எடுத்துக்கோங்க. டபுளாக தான் இருக்கணும். ஆக்சுவலாக இங்கே ஃபோல்டிங் வரணும். ஃபோல்டிங் வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை ஜாயிண்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம அளவு பாவாடை எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த ஹிப் சைஸ் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே வைங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 3.5 அகலம் இருக்கிறது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறலாம். அவ்வளவுதாங்க, நம்ம வேஸ்ட் பேண்டும் கட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம அளவு இன்ஸ்கர்ட்டை வச்சு எப்படி ஒரு இன்ஸ்கர்ட் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் அளவு இன்ஸ்கர்ட் வச்சு கட் பண்ணி தைச்சி போட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.